பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். நேபுகாத்நேச்சார் இப்படி ஒரு விஷயத்த இங்க சொல்றார். இந்த சொப்பனம் ஒரு பெரிய பிளேவே பண்ணியிருக்குது நம்ம வேதத்துல. நெறைய பேருடைய தூக்கத்த கெடுத்திருக்கிறது. அவங்களுடைய நிம்மதிய கெடுத்திருக்கு. இப்படி இந்த சொப்பனம் அவ்வளோ ஒரு வலிமை உள்ளது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சொப்பனங்கள் வரும்போது, அது எப்படிப்பட்ட சொப்பனம், ஒரு சில நேரங்கள்ல கெட்ட சொப்பனங்கள, அதாவது கனவுகள நாம காணும்போது, அந்த இடத்திலேயே தேவனிடத்தில நம்ம ஜெபிக்கணும். இந்த சொப்பனத்த, அதாவது இந்த கனவ அபத்தமாக்கி போடுங்க. என் வாழ்க்கையிலயோ, மற்றவங்க வாழ்க்கையிலயோ, யார் வாழ்க்கையிலயும் இது நடக்கக்கூடாது. இது முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடுங்க. நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல ஆண்டவர் அப்படி கனவு மூலமா நமக்கு நடக்கிறதையோ, இல்லை மற்றவர்களுக்கு நடக்கிறதையோ சொல்லுவார். அது மட்டும் கிடையாது. சில நேரம் ஒரு உணர்வுனால உணர்த்தப்படுவோம். ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஒரு எப்படி சொல்றது? ஒரு இழப்பை போன்று, என்னமோ மாதிரி, எதையோ இழந்த மாதிரி, இல்ல ஒரே பயமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஏதோ யாருக்கோ நடக்கப்போகுது, இல்ல நமக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த நேரத்தில ஆண்டவரிடத்தில நாம ஜெபிக்கணும். இத நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க நெறைய பேரு. அத நீங்க எக்ஸாம்பிளாவும் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. சரி. இந்த சொப்பனம் என்ன? ஆனா ராஜா இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்த சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க? ஜெனரலா நம்மளும் அததானே சொல்லுவோம். சொப்பனத்த சொல்லுங்க, நாங்க அதுக்கான விளக்கத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? நான் கனவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு. அது எப்படி முடியும்? அங்க இருக்கிற எவ்வளோ பெரிய ஞானி, அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க என்னுடைய கனவுக்கு விடை சொல்லுங்க அப்படின்னா, ஒருத்தராலயும் சொல்ல முடியல. சொல்லவும் முடியாது. சரி, இதுக்கு யார் தான் பதில் சொல்றது? இந்த கனவ யார் தான் எனக்கு விளக்கி சொல்றது? அப்படின்னா, தானியேல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர போய் பாருங்க. அவர கூப்பிட்டு வாங்க. அவர் தேவ மனுஷன். அவர் சொல்லுவார். அப்போ முதலாவது இந்த சொப்பனம் வெளிப்படாம இருக்க காரணம். அடுத்தது, ராஜா சொப்பனத்த சொல்லி விளக்கம் கேட்கல. சொப்பனத்தை சொல்லாமலே விளக்கத்தை கேட்கிறார். அப்போ இதிலேருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் அறியாத எந்த காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்துவார். இந்த உலகத்தினால அத அறிய முடியாது. அதை தெரிந்து கொள்ள முடியாது. மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளை சபையிலே கனப்படுத்தும்படியாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இந்த கனவு ரொம்ப முக்கியமான கனவு. யோசேப்பு வாழ்க்கையில இந்த கனவு தான் யோசேப்போட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. யோசேப்பு வாழ்க்கையில கண்ட கனவ பார்த்துட்டு யோசேப்பு என்ன நெனச்சுட்டாரு? சரி, நம்ம பெரிய அளவுல உயரப் போறோம். நம்ம அப்பா, அம்மா, நம்ம சகோதரர்கள் எல்லாம் நம்மள வணங்க போறாங்க. நம்ம உயரப் போறோம். கடவுள் நம்ம உயர்த்தப் போறாரு அப்படின்னு நெனச்சார். ஆனா, அங்க நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு. ஒருவேளை இதெல்லாம் பார்த்து யோசேப்பு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து, என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி கனவு காண்பிச்சாரு, இங்க நடக்கிறதெல்லாம் வேறு விதமா நடக்குதேன்னு ஒரு வேளை யோசேப்பு வழுவி போயிருந்தா, அந்த கனவு நிறைவேறியிருக்காது. அந்த ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறியிருக்காது. அது விலகி போயிருக்கும். நான் யோசேப் விலகல, ஆண்டவரிடத்துல இருந்தாரு. அதனால அந்த சித்தம் நிறைவேறியது. ஆனா அது உடனே நிறைவேறல. பல போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள்,
குழியில தூக்கி போடுறாங்க, காசுக்கு விற்கிறாங்க, பழிசொல், பொய்யான பழிசொல், இன்னொரு பக்கம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. பல காரியங்களை கடந்த பிறகு அதற்கு யோசேப்பை பக்குவப்படுத்தின பின்பு எகிப்துக்கே பிரதமர் என்கிற, அதாவது பார்வோனுக்கு அடுத்த இடத்துல, ராஜாவுக்கு அடுத்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தி வச்சார். ஆனா யோசேப்பு அது வரைக்கும் கர்த்தரோடே நடந்துட்டு இருக்கிறாரு. வசனமும் சொல்லுது, கர்த்தர் யோசேப்புடன் இருந்தான். ஒருவேளை இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பின்னாடி நடக்க போறதை நமக்கு கனவுல சொல்லிட்டா நாம எப்படி இருப்போம்னு நினைச்சு பாருங்க. நாம யோசேப்பை போல இருந்துருவோமா? கர்த்தரோட இருந்துருவோமா? கர்த்தரோட நடந்துருவோமா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா மாட்டோம். எனக்கு தான் ஆண்டவர் கனவு கொடுத்துருக்கார், நான் வாழ்க்கையில இப்படி உயர போறேன், நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இந்தியாவுக்கு நான் பிரதமராக மாற போறேன், நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆக போறேன், யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் தரையிலே படாது. அந்த அளவுக்கு நம்ம பண்ற சேட்டைகளும் அடாவடித்தனங்களும் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? கர்த்தரை விட்டு வழி விலகி போய் வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டிய சூழல் வரும். ஆத்துமா அழிந்து போகும். அதனால தான் கர்த்தர் சில விஷயங்களை தெரியப்படுத்துகிறார். பல விஷயங்களை ஆண்டவர் மறைத்தே வைத்திருக்கிறார். வேதத்திலே நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார். எது தேவை அதை மாத்திரம் சொல்லியிருக்கிறார். சிலது அறிய முடியாத காரியங்களை அதை மறைவாகவே வைத்திருக்கிறார். அது தேவையில்லை, இல்ல பின்னாடி அதை அறிவிக்கலாம். எப்படி தானியேல் போய் கேட்டார் இல்லையா? இந்த 10 கொம்புனா என்ன ஆண்டவரே? இந்த 1260 நாள்னா என்ன ஆண்டவரே? அப்படின்னு ஒவ்வொன்னா போய் கேட்கும்போது, என் பிரியமாகிய தானியேலே, நீ என்ன பண்ண? போய் என்ன பண்ண? இளைப்பாறி கொண்டு வரு. இப்போ அது உனக்கு தேவையில்ல. அந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் யோவான்ட்ட அதை விலக்கி சபைக்கு எழுது அப்படின்னு சொல்லி, இதை முத்திரை போடாதேன்னு சொல்றார். ஓ, ஆண்டவர் எதை எப்ப செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். நாம அவசரப்படுறதுனால அவரும் அவசரப்பட்டு செய்தால் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய எதிர்காலமோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்போ நமக்கு தெரிந்து விட்டால் நாம் நிற்கும் நிலை தலைகீழாய் மாறிவிடும். அதனால தான் கர்த்தர் ஏற்றதை ஏற்ற வேளையில சரியானபடி செய்து கொண்டிருக்கிறார். அதனால நாம ஒன்றும் குறைந்து போகிறது கிடையாது. இங்கேயும் அதே போல தான். தானியேல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமையாக்கப்பட்டு நிந்திக்கப்பட்ட தானியேல், கேவலப்படுத்தப்பட்ட தானியேல், ஆனா இன்னைக்கு தானியேலை மேன்மையும் மகிமையுமாய் உயர்த்திருக்கிறான். இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து அதன்படி நடப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.